பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த பூமியில தேவனுடைய கிருபை இல்லாத ஒரு நாளும் நம்மால் நினைச்சு பார்க்கவே முடியாது. அதான் சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அல்லது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத தேவ கிருபை, நம்முடைய பிரயாணங்களில், நம்முடைய வேலைகள், கைகளின் பிரயாசங்களில், இப்படி சகலவற்றிலையும் ஆண்டவருடைய கிருபை வேண்டும். ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலையும் அந்த கிருபை தான் நம்ம இதுவரைக்கும் தாங்கி வருகிறது. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, நாங்கள் பெண்கள் உபவாச ஜெபத்துக்கு கடந்து செல்லும் போது, இன்றைக்கு விசேஷித்த கூட்டங்கள் அநேக இடங்களிலே நடத்துவாங்கப்பா. எல்லா இடங்களிலேயும் தேவ கிருபை அதிகமாய் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கம். புதிய புதிய ஆத்துமாக்களால் சபைகளை நிரப்புவீராக. சகோதரிகளாக ஒருவேளை ஆண்டவரே சில இடங்கள்ல சகோதரர்களும் கடந்து போறாங்க, வாலிப பிள்ளைகளும் கடந்து போகிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட எல்லா விதமான ஆண்டவரே கூட்டங்களிலேயும் தேவாலயங்களிலேயும் கர்த்தர் தாமே ஆண்டவரை மகிமைப்படுவீராக. இன்று நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு கடந்து செல்ல இருக்கிறோம். இயேசுவே, என்று எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நாங்கள் இந்த நாளை ஆண்டவரே வெற்றியுள்ள ஒரு நாளாக அனுசரிக்க கிருபை தாருங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென்.
இந்த நாள்ல நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். வேறு பிரித்து நடத்தும் தேவன் என்கிற தலைப்புல தேவ செய்தியை நாம் பார்க்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளி என்ன செய்யணும், அதுல இருக்கிற களிம்பு நீக்கப்பட வேண்டும், பொண்ணுக்கு புடமிடுதல் ரொம்ப அவசியம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கூட நம்ம யோவான் அதிகாரத்துல வாசிக்கும் போது அதிக கனிகள் கொடுக்கும்படிக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்வார், அந்த செடியை அவர் அதிகமாக சுத்திகரிப்பார். அப்போ வெட்ட வேண்டியவைகளை வெட்டி அப்புறப்படுத்தி விட்டு அந்த மரம் இல்லைன்னா அந்த கொடிகள், அந்த செடியில் உள்ள கொடிகள் இதெல்லாம் நல்ல கனி கொடுக்கறதுக்காக அதை என்ன செய்வாங்க, நம்ம கட் பண்ணி விடுறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் ரோஸ் செடி வளர்த்த காலங்களில் கூட நான் இதை பார்த்துருக்குறேன். ஒரு பிரான்ச்சில் ஒரு 5 இலைகள் வரும். அது ஒரு மாதிரி வித்தியாசமான பிரான்ச்சாகவும் இலைகளாக இருக்கும்போது அதை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அப்புறமா அப்படியே பஞ்சாக அப்படியே நல்லா கொத்தாக அந்த பூக்கள் அது பூக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். இதே மாதிரி தான் கனிகள் கூட. இப்போ நிறையா இடத்துல வைக்கிற மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக ட்ரிம் பண்ணி நல்லா விடுவாங்க. அப்போ அது என்ன செய்யுது, அந்த காஞ்சி போன இலைகள் எல்லாம் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக அது அவங்க எப்படி அந்த ஷேப்பாக நம்ம கட் பண்ணி விட்டுருக்காங்களோ அப்படி அழகாக வளர்றதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மை வேறு பிரித்து நடத்துவாரானா அந்த வேறு பிரிக்கிற அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வேறு பிரித்து நடத்தும் போது அது நம்ம புரிந்து கொள்ளுகிற நாள்ல நமக்கு எப்படி இருக்கும், அது ரொம்ப இன்பமாக இருக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் அந்த பாதை எப்படிதான் இருக்கும், கொஞ்சம் வருத்தமாக தான் நம்ம இடத்துல காணப்படும். சில பேர் அந்த பாதையிலேருந்து எங்கேயாவது வெளியில ஓடி போயிடலாமான்னு கூட நினைப்பாங்க. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகி நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ இந்த காலத்துல நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, குடும்பத்துல ஆனாலும் சரி, ஒருவேளை ஊழியத்திலேயோ பிஸ்னஸ்கள்லையோ, ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல கூட பல வருஷங்களாக ஒரே போஸ்டில் சில பேர் இருப்பாங்க. பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் கூட ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் பல நாள் ப்ரமோஷன் இருக்காது, சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்காது. ஆனால் குடும்பத்தின் பொறுப்புகளை கவனிக்க வேண்டி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்கிற பிள்ளைகள் காணப்படுவாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அதிகமான அந்த கடைகள் இப்பெல்லாம் காம்படிஷன் தான், எல்லா விதத்திலையுமே காம்படிஷன் தான். அப்போ ஆவிக்குரிய ரீதியாகவும் காம்படிஷன், உலக பிரகாரமான ரீதியாகவும் காம்படிஷன். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் போட்டி போட்டு வியாபாரங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக பணத்துக்கு சேல் பண்ணுவாங்க. இப்படிலாம் பல தொழில் விதத்தில் பலவிதமான ரகசியங்களை கையாளுறவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஒருவேளை இன்னைக்கு யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்கிறது போல ஒருவேளை காணப்படலாம். ஆண்டவர் ஒவ்வொருவராக எப்படியோ இடத்துல எங்கேயோ இருந்தோம், நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எத்தனையோ காலங்கள் எப்படி நம்ம வாழ்ந்து தேவ சமூகத்துல நம்ம வரும்போது குலத்துக்கு ஒண்ணு கோத்திரத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப அந்த தெரிந்து கொண்ட தேவன் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்வ, பலுகி பெருகுவாய், சின்னவன் 1000 சிறியவன் பலத்து ஜாதியாய். ஒருவேளை நாம் அது ரொம்ப ஸ்பீடான அதாவது ரொம்ப சீக்கிரமா அது நிறைவேற்றப்படாம இருக்கலாம். நான் வசனம் சொல்லுகிறது, நீ எனக்குரியவளாய் இருக்கும்படி நான் உன்னை என்ன செய்தேன், வேறு பிரித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. அப்ப வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மோசே தன்னை அர்ப்பணித்தார். மோசே சிறு பிராயத்திலேயே அவர் வேறு பிரிக்கப்பட்டார். அவங்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் அந்த நாட்களிலே உயிர் பிழைத்து திரும்பி அவங்களுடைய தாயிடத்திலே வளர வேண்டிய சூழ்நிலை. அதற்கு பிறகு பார்வோனுடைய அரண்மனையில் இப்படி பல ஸ்டேஜஸ்ல அவர் வேறு பிரித்து ஆண்டவரால வழி நடத்தப்பட்டு அப்புறமா ஒரு நல்ல ஒரு தலைவனாக, மீட்பனாக, ரட்சகனாக தேவன் அவரை மாற்றி அதற்கப்புறம் எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மோசே தேவன் வைத்தார்.
அந்த தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறாரு, இந்த ப்ராசஸ் இந்த வழியாக போகும்போது எப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கடினமானதாக தான் காணப்படும். ஆனால் அது என்ன என்ன காரியத்தை உனக்கு தெரிவிக்கிறது என்று சொன்னால், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாகும்படி. சில பேர் நினைப்பாங்க, இன்னும் திடீர்னு ஆண்டவர் நம்ம மேலே ஏதோ ஒரு கண்ணோக்கமாக இருந்து நம்மளை பிரிச்சிட்டார். அப்படிலாம் கிடையாது. எரேமியா அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எரேமியாவை தேவன் எப்போ அவர் முன்னறிந்தார், முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதில் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ன சொல்லுகிறாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியாவிடத்துல கர்த்தர் இடைப்படுகிறார். அப்போ தேவன் வேறு பிரிக்கிறது எப்போ என்று சொல்லி பார்க்கும்போது, தாயின் கருவிலேயே அவர் வயிற்றில உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், உலகமே தோன்றும் முன்னாடி அவர் அறிந்து, எரேமியாவை என்ன செய்யறாரு, தாயின் கருவில நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பாக உன்னை அறிந்தேன், அந்த தாயின் கர்ப்பத்திலிருந்து நீ வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்போ அந்த எரேமியாவுக்கு அவர் இன்னும் பல விதமான காரியங்களை சொல்றாரு. அவர் சொல்றாரு, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேனே, ஆனாலும் கர்த்தர் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாத, இவனை அனுப்புகிற எல்லா இடத்துலையும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவளே சொல்லு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு கொடுத்த அதிகாரம் என்ன என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ வேறு பிரித்து நடத்துகிற தேவன் ஏதோ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல் நடத்துறது கிடையாது. ஆனா இதெல்லாம் இப்போ நடக்கிற பாதைகள் எப்போ இருந்து தேவனால அது திட்டமிடப்பட்டதுன்னா, உலகமே தோன்றுகிறதுக்கு முன்னாடி, தாயின் கருவில உருவாக்கப்படும் அந்த நாளுக்கு முன்னாடி, ஏதோ நம்முடைய லைஃப்ல நம்மளை பார்த்து, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் நடத்துகிற தேவன் அல்ல. இதெல்லாம் முன்னாடியே அவர் பிளான் போட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்துல சொல்றார், நான் உன்னை இதற்காக தான் தெரிந்து கொண்டேன், இதுக்கு தான் உன்னை வேறு பிரித்து நடத்துகிறேன்னு அவர் சொல்லுவார். ஆனா சில நேரங்களில் அந்த கடினமான அந்த பாதையினுடைய காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்கிறதுனால சில காலங்கள் நடத்தி ஏற்ற காலத்தில் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த எரேமியா உடனேயே ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல, ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா 1:8 சொல்லியிருக்கு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி தமது கரத்தையை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாயில அவர் வார்த்தைகளை வைக்கிறார். ஏசாயா நாவை அவர் தொட்டார். தொட்ட பிறகு அவர் அது தீர்க்கதரிசனம் சொல்லும் நாவாக மாற்றினார். ஒரு தீர்க்கதரிசியாக நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசிய எரேமியாவிற்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, தாயின் கருவில உருவாக்கப்படும் முன்னாடியே அவர் தீர்க்கதரிசியாக அவர் தெரிந்து கொண்டார். அவர் பிரித்து எடுத்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள், நீங்க கூட நினைக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பாதை, இனி ஆண்டவர் எப்பக்கும் போனாலும் விட மாட்டாரா? சில பேர் நினைப்பாங்க கர்த்தரை விட்டு எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனா அவர் அப்படி விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு நோக்கத்தோட நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வாழ்றோம்னா ஒரு நோக்கம் இருக்கு. அவருடைய சித்தம் இல்லாம நம்ம யாருமே உலகத்துல வாழவே இல்லை. நம்மளால முடியுமா? ஒரு உயிரை நாம இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தேவ சித்தம் தேவை. அதே மாதிரிதான் இந்த உலகத்திலிருந்து நாம் நம்மை அழித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லல. நிறைவேற்றி முடித்த பிறகு லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிற தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று கொய்து அந்த லீலி புஷ்பத்தை தனது சமூகத்துக்கு கொண்டு செல்வார். அப்ப அந்த நேரம் வரைக்கும் நம்ம வாழ்கிறோம் என்று சொன்னார். கர்த்தருடைய உன்னத நோக்கத்திற்காக வாழ்கிறோம் என்பதை இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வசனம் சொல்லுகிறது, உனக்கு நான்
என்ன செய்கிறேன்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். உன்னை எதற்காக ஏற்படுத்தினேன்? ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் நான் உன்னை ஏற்படுத்தினேன். எதற்காக? பிடுங்க, இடிக்க, அவிழ்க்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட. இப்ப இந்த அதிகாரத்தை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அநேக நேரத்துல நமக்கா இதெல்லாம் என்னால முடியுமா என்று யோசிக்கிறோம். உண்மையிலே நீங்க யாரெல்லாம் கலக்கத்தோட தேவன் என்னை என் விருப்பத்துக்கு விட மாட்டேங்கிறாரே, ஏன் இந்த பாதைகள் என்று நினைக்கிறீங்களோ அவங்கள இன்னைக்கு ஆண்டவராகி கர்த்தர் சொல்ற, உன்னை எரேமியாவை போல நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய நாவுல வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். நீ எந்த மனுஷனுக்கும் பயப்படாத படிக்கே. அதுல பாருங்க, மறுபடியும் அந்த எரேமியாவுடைய அந்த பயத்தை முழுவதுமாய் நீக்கிறதுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இதுல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவை நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அதுக்கு பிறகும் ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு அவருடைய வார்த்தை சொல்லுகிறது 17ஆம் வசனத்துல, உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு போய் சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடி நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இப்போ ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பாருங்க, தேவன் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது கூட அவர் உதவி செய்கிறார். எதற்காக என்று வெளிப்படுத்தி அந்த நோக்கம் நிறைவேற்றுவதற்கான தைரியத்தையும் தேவன் கொடுக்கிறார். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது 18ஆம் வசனத்துல, தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதின் பிரபுக்களுக்கும், அதின் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவன் பாருங்களேன், நமக்கு ஒன்று சொல்லிட்டார்னா நம்மை விட்டு விலகுவதே இல்லை. யாக்கோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு சொன்ன இந்த காரியத்தின் படியெல்லாம் நீர் செய்தீரேயானா அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறோம்? யாக்கோபுக்கு சொன்னது போல, மோசையோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வன் யாத்திரை 34:10 படி சொன்னது போல, இந்த இடத்துல எரேமியாவோடு சொன்னது போல, இன்றைக்கு உங்களோடு என்னோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னை குறித்து எனது திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக உன்னை வேறு பிரித்தேன். சில காலங்கள் நம்ம வேறு பிரிந்து வாழ்கிறோம். ஒரு சில இடங்களை எங்களுடைய ஊழியத்துல கூட ஒரு சகோதரி அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் வேறு இடங்கள்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது இன்றைக்கு அவர்களுடைய குடும்பத்தை தேவன் இணைத்து இருக்கிறார். அப்ப இணைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அவங்க தன்னுடைய கணவனை, பிள்ளைகளை கவனிக்க முடியுது. பிள்ளைகள் தகப்பனை அருகாமையில வைத்து பார்த்து கொள்ள முடியுது. பெரிய சந்தோஷம்தான். இப்ப அது போல இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருவேளை சில காலம் நீங்கள் பிரிந்து வாழலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, அது கூட என்னுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான். நம்ம ஒரு இடத்துக்கு விட்டு ஒரு இடம் போகும்போது பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக தடைகள் காணப்படுது. அங்கங்க எல்லையை காவல் காக்கிற எல்லை காவல் பிசாசுகள், அந்த இடத்துல அது வரைக்கும் தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை டாமினேட் பண்ணி அதை தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருந்த பல சக்திகள் எதிரட்டு வரதான் செய்யும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அதிகாரங்களை கொடுத்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை வெண்கல அலங்கமாக, இருப்பு தூணாக வைத்துதான் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அந்த இடத்துல இருந்து கொண்டு நான் உனக்கு என்னெல்லாம் சொல்றேனோ அதை செய்து முடி. அதை சொல்லு, அவர்களுக்கு பயப்படாதே. அவர்கள் முன்னாடி நீ கலங்க பண்ணாதபடி நீ இருக்க வேண்டும், அஞ்சாதிரு என்று ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைய தினத்துல அவர் பேசுகிறார். அப்ப இன்றைக்கு நாம் எழுந்து செயல்பட வேண்டியவர்கள் என்ன செய்யறோம்? அநேக நேரத்துல அந்த சாத்தானுக்கு முன்னாடி மண்டியிடுகிற அளவுக்கு அது டார்ச்சர் படுத்தும், எரிச்சல் அடைகிற அளவுக்கு. யோபுடைய மனைவி யோபுக்கு அப்படிதான் உபத்திரவத்தை கொடுத்தாங்க. பேசு, எதையாவது பேசு, நீ இன்னமும் ஏன் உன்னுடைய உத்தமத்துல இருக்கிறாய்? தேவனை தூஷித்து ஜீவனை விடு.
இன்னைக்கு அப்படிதான் உந்தி தள்ளுது பாருங்க. ஒரு மரணத்துக்கு நேராக, தற்கொலைக்கு நேராக. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய விரக்தி, எலியாவை போல ஜெபிக்க வைக்கணும், இவர்களுடைய கதை முடியணும் என்றெல்லாம் நினைக்குது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை வேறு பிரித்தேன், ஏற்ற காலத்திலே உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி. அப்போ ரோமர் 15 கூட முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, வேறு பிரித்து நடக்கும்போது ஒருவேளை நாம் செய்ய வேண்டியது சில நேரம் என்னவா இருக்குது, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பலமுள்ளவர்களாகிய நாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மை அழைத்த தேவன் நம்மை பலமுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். ஏன்னா அவரே நம்முடைய பலனா இருக்கிறார். அவரே ஆவியானவரை கொடுத்து ஆவியானவரை பலத்தினால் நம்மளை நிற்க வைக்கிறார். சில நேரங்களில் அது ஒரு அன்ஈசினஸா இருக்கும். இந்த விதைகள் எல்லாம் போடும்போது நம்ம பார்த்திருப்போம், எல்லாம் ஒரே இடத்துல அது வளர்ந்துருக்கும். ஆனா அதை நாத்துல எடுத்து நடும்போது பாத்தீங்கன்னா இந்த பாத்தி கட்டி நடுவாங்க. அப்ப அதை என்ன செய்வாங்க, பிடுங்கி இனி ஒரு இடத்துல கொண்டு போய் நட வைக்கும் போது அந்த நேரம் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமானதா தான் காணப்படும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது அப்படி பிடுங்கி வைக்கப்படாட்டா என்ன செய்யாது, அதிக கதிர்கள் கொடுக்க முடியாது, அதிக கனிகள் கொடுக்கவே முடியாது. அப்படி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பலமுள்ளவள், பலவீனமானவருடைய பலவீனத்தை நீ தாங்க வேண்டும். அதனால உனக்கே பிரியமாய் நீ நடவாதபடிக்கு சில நேரம் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நான் உன்னை வேறு பிரித்து நடத்துகிறேன் என்று சொல்லி, எதற்காக, கிறிஸ்துவுக்கு அவரது சாயலிலே நீ நடக்க, அவரது பாதத்தினுடைய அடிச்சுவடுகளிலே நடக்கும்படி நீ நடக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்தும்படி உன்னை நான் கொண்டு செல்கிறேன், உன்னை வேறு பிரிக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுல பார்க்கும்போது கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிற எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப நெசசிட்டியான ஒரு காரியம் பாருங்க. ஒரு பக்கம் பொறுமையை கொடுக்கிற தேவன், அதே சமயத்துல பொறுமையோடு இருந்தாலும் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன், சரியான ஆலோசனைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய காயங்களை ஆற்றி நம்மை பயன்படுத்துகிற தேவன். இதுல பார்க்கிறோம், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தரோடு ஏக சிந்தை, அவரோடு ஏக சிந்தையா இருந்து அவர் நடந்த பாதையில நான் நடக்கும்படி எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரே என்று அந்த பாதைகளை நாம் சந்தோஷமாக கடந்து செல்லும்படி இன்றைக்கு உங்களை என்னையும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட அந்த சவுல் பவுலாக அவன் மாற்றப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட போது அவனுக்கு பாருங்க, அந்த கண் பார்வை அவருக்கு தெரியாதபடி இருக்கும்போது 3 நாள் கண் பார்வை தெரியல. ஆனா சீஷர்களை போய் அனுப்பி நீ அவனுக்காக ஜெபம் பண்ண அனனியாவுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் எவ்வளவு கொடுமையானவன், எதற்கு இவனுக்கு போய் நான் போய் ஜெபிக்கணுமா என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் எவ்வளவா என் நாமத்தை நிமித்தம் பாடுபட வேண்டும், எங்கெல்லாம் என் நாமத்தை குறித்து என்னை குறித்து அவன் சாட்சியாய் சொல்லி அறிவிக்க வேண்டும் என்றதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். நீ இப்பப்போ அவனுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப ஜெபம் பண்ணும்போது அந்த 3 நாள் கண் பார்வை இல்லாம பட்ட கஷ்டம் மீன் செதில்கள் போல விழ அவன் பார்வை அடைந்தான். உடனேயே தேவனுக்காக செயல்பட ஆரம்பித்தார். சவுல் என்ற பவுலாக மாறி சவுல் என்ற அதே நபர் பவுல் என்ற பெயரோடு தேவனுக்காக வல்லமையாக ஊழியம் செய்தார் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எனக்காக
நீ என்னை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்னில் அன்பு கூற வேண்டும், முற்றிலுமாய் எனக்காகவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு. இன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு, அதனால இப்பதான் என்னை வேறு பிரிக்கிறார் போல, அப்படி இல்லை. அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அவர் குறித்து விட்டார். வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவிலே இருந்தே அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. அப்ப பிறவிலே பாத்தீங்களா, அநேகர் அன்னகர்களா இருப்பாங்க. ஆனா மனிதரால அந்த காலத்துல எல்லாம் ராஜாவின் அரண்மனையில அன்னகர்களை தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த ராணியுடைய அவங்களோட அந்த அந்த அரண்மனையினுடைய எல்லா காரியங்களிலையும் இவங்களை தான் நம்பி பொறுப்பு கொடுக்கணும். அப்போ எந்த விதமான பாதிப்புகள் வரக்கூடாதுன்னு அப்படிதான் அவங்க அன்னகர்கள் ஆக்கி அவர்களை அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அன்னகர்களாய். அது போலதான் வசனம் சொல்லுகிறது, நம்ம கூட நமக்குள்ள இருக்கிற சுயத்தை அழித்து சிலுவையிலே நம்மை அறையப்பட்டவர்களாக, எனக்குன்னு ஒரு டிசையரே இல்லை, எனக்கென்று ஒரு ஆசையே இல்லை, என் இயேசுதான் எனக்கு ஆசை என்று சொல்ல வைக்கிறதுக்காகவே தேவன் அநேக நேரங்களில் நம்மளை பல பாதைகளை நடத்துகிறார். அப்போ ஒவ்வொரு பாதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ரொம்ப ரொம்ப அதிகமானது. பவுல் பாருங்க, பல விதத்திலையும் அவர் அந்த ட்ரைனிங் பீரியட் மாதிரி அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதி இருந்து அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. 1 கொரிந்தியர் 10:23 அது எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய முடியாது. அப்ப பாருங்க, அவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ ஒரு பக்தி விருத்தியை நமக்குள்ள கொண்டு வரவும், இந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாக, பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் சாட்சியை வாழவும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பூச்சக்கரத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அப்ப இன்றைக்கு அந்த சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளணும்னா ஏசாயாவை போல அவர் வைத்திருந்த ஐக்கியங்கள் எல்லாம் விட்டு கர்த்தர் பிரித்து எடுக்கணும். அவர் வைத்திருந்த அவர்களோடு சேர்ந்து இவர் பேசின ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த அசுத்தமான வார்த்தைகளை விட்டு, அந்த குரூப் ஆஃப் பீப்புளை விட்டு, அவர்களோடு சேர்ந்து, எந்த நண்பர்களோட, ஒருவேளை சில சொந்தங்களோடலாம் சேர்ந்து சில பேர் அநேக அநியாயமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ ஒரு மனுஷனை தேவன் அந்த நிலைமையில ரட்சிக்கணும்னா இந்த கூட்டத்தோட வச்சு ரட்சிக்கவே முடியாது. அதனால அந்த கூட்டத்திலிருந்து வேறு பிரித்து தனியா கொண்டு அதுக்கப்புறமா என்ன செய்யறாரு, ஆண்டவர் நெருக்கங்களின் நடுவில் சில பேரை கொண்டு போய் அதுக்கு பிறகு அவங்கள ஒப்பு கொடுக்க வச்சு தமது நாம மகிமைக்கு எதுவாக அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்போ இன்னைக்கு அநேக நேரத்துல நாம கூட நினைப்போம், எல்லாமே நல்லா ஒரு நல்ல பாதையா இருந்துட்டு, ஆனா எவ்வளவு நல்லா உமக்காக ஷைன் பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா நம்மை பற்றி A to Z எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நம்மை குறித்து அவருக்கு ஒரு தரிசனம் உண்டு. இப்படிலாம் இவளை நான் வேறு பிரிச்சு நடத்தி இவ்வளவு இடங்களிலே நான் பயன்படுத்த வேண்டும். இத்தனை ஜெபங்களை கூட பாருங்க, தாவீது கற்றுக்கொண்டது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு நம்மை ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது, ஒருவேளை சில நாட்கள்ல இந்த கொரோனா பீரியட்லாம் பாருங்க, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு. எல்லாரும் மோஸ்ட்லி நம்ம வீட்டுல தான் இருந்தோம். அந்த நாள்லயும் சில பேரெல்லாம் அநேக இடங்களுக்கு போன ஊழியர்கள் காணப்படுறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஜனங்கள் எல்லாம் இந்த சான்ஸ்ல என்ன செய்யலாம், நம்ம ஊருக்கு போயிடலாம், இங்க இருந்து எதுக்கு வாடகை கொடுக்கணும் சொல்லிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு போய் அந்த செலவுகளை குறைத்து கொண்டு வாழ துவங்கின பிள்ளைகள் அநேகர் இன்னைக்கும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இங்க இருக்கிறத விட அங்க கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு, விலைவாசிகள், அங்கேயே இருப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தையும் மற்ற காரியங்களையும் செய்துட்டு நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. அப்ப பாருங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது என்னன்னா அந்த நாள்ல கொரோனா பீரியட் தான். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறார். யாத்திரை 19 3 முதல் 6 வாசிக்கிறோம். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றார், நான் எகிப்திற்கு செய்ததை நீங்கள் கண்டீர்கள். நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களா? ஆனால் இங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நம்ம போகணும் தான் விரும்புகிறார். பாருங்க, நிறைய நேரத்துல வேத வசனம் நம்ம கேட்கறதுக்கு விருப்பமே இருக்காது. நிறைய பாடல்களை கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா வேத வசனங்களை கேட்கிறவர்கள் ரொம்ப குறைவு தான்.
நான் கூட ஆரம்ப நாட்களில் எனக்கு வசனம் கேட்டாலும் வசனம் படித்தாலும் எப்பொழுதும் பாடல் கேட்க தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி ஒரு ரட்சிக்கப்பட முன்னாடி கண்ட பாடல்களை கேட்டனோ அது அதே போல ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆவிக்குரிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த நாட்களில் அது கேட்டாலும் கூட ஒரு சில பாடல்கள் புதுசாக கற்றுக்கணும், நம்ம சொல்லித்தரணும், அதுக்காக கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதை விட மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாய் நான் கவனமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்பவுமே பிறருடைய மெசேஜஸ் கேட்காதீங்க, ஆடியோ பைபிள் நீங்கள் போட்டு கேட்டுக்கிட்டு வேலை செய்துட்டே இருந்தால் தேவன் உங்களோட பேசுவார் சொல்லி. அப்படி கூட சில நேரத்தில் இரவெல்லாம் ஆடியோ பைபிள் போட்டுட்டு தூக்கம் வர வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். திரும்பி படுக்கும்போது அந்த வார்த்தைகளை நல்லா கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்போ நமக்கு இரவில் வருகிற அந்த ராக்காலத்து சொப்பனங்கள், சில நேரத்தில் சில விதமான போராட்டங்கள் அதெல்லாம் வரும்போது பாருங்க, திரும்பி படுக்கும் போதும் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது சத்துருவால நமக்கு தீமை செய்ய முடியவே முடியாது. அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கும்போது அதை உச்சரிக்க ஆரம்பிக்கிறோம். அது ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறுகிறோம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட சில தேவ ஊழியர்களுடைய அந்த மெசேஜஸ் மட்டும் நான் கேட்பது வழக்கமாகுது. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்குறோம் பார்த்தீங்களா. சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு சொன்ன மெசேஜ் எல்லாம் எனக்கே சொன்னது போல இருந்தது. ஏன்னா ஆவியானவர் அறிகிறார். தேவ பிள்ளைகள் காத்திருக்கும் போதா இருக்கலாம், நீங்க கூட வேலைக்கு போக முன்னாடி, காலேஜுக்கு போக முன்னாடி என்ன செய்யலாம், இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா வாசிச்சு என் கூட ஒரு வார்த்தை பேசும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் சந்திக்க போகிற பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லணும் என்று நீங்க கேட்டு பார்ப்பீங்கன்னா உங்களோட கர்த்தர் பேசுவார். யாரோ ஒருத்தர் அனுப்புகிற வார்த்தையை வச்சுதான் நமக்கு பலன் அடையணும்னு கிடையாது. அவங்க கொடுக்கறதையே நம்ம வாங்கி கொள்ளலாம். எத்தனையோ வாக்கு தத்தங்கள் வேணான்னு சொல்றோமா, ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் பொறுக்கிக் கொள்கிறோம். சங்கீதம் 23, சங்கீதம் 128, இன்னும் என்னென்னலாம் இருக்கு, மத்திய அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, யாத்திரை 34:10 அப்படிலாம் நம்ம என்ன செய்யறோம், செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிற அந்த வார்த்தைகள் அது என்னோட பர்சனலா பேசுனது. நான் காலையில எழுந்தேன், சத்தமிட்டு வசனத்துக்காக காத்திருந்தேன், ஆராதித்து காத்திருந்தேன், என்னோட ஆண்டவர் பேசினார். அப்படி ஒண்ணு தோணும் இல்லை, அந்த வசனம் அதை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல வைத்து கொண்டு, ஒருவேளை அதுக்கு பிறகு அநேக வசனங்கள் கேட்டாலும் அதெல்லாம் இருதயத்துல வைத்து கொண்டு, தாவீது அப்படிதான் செய்தார். அந்த வார்த்தைகளை எல்லாம் இருதயத்துல காத்து கொண்டதுனால நான் என்ன செய்யல, பாவம் செய்யல. வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துல நிறைய வசனங்களை போட்டு வைக்கும் போது, நம்ம ஆபத்து நேரம் வரும்போது, நெருக்கத்தின் நேரம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அடுத்த தேவ சித்தமில்லாத எதையாவது செய்து விடாதபடி அந்த வார்த்தைகளை ஆவியானவர் பொறுக்கி அதை கொடுப்பார். நினைவுல கொண்டு வரும்போது நாம் ஜெயம் பெறுகிறோம். அப்ப ஆண்டவர் பாருங்க, இப்படி இந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக நம்மையும் அவர் வேறு பிரித்து நடத்துகிறார். மோசே வனாந்தரத்துல கூட்டு போய் ஆடுகளை மேய்க்க வச்சு, இந்த ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த அக்கினி நடுவுல இருந்து ஆண்டவர் பேசணும், முள்செடி நடுவுல இருந்து பேசணும், எல்லாமே அருமையாய் திட்டமிட்டு அருமையாய் நடத்தினது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் சில பாதைகளை அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதையெல்லாம் நீங்க பாத்தீங்களே, இப்போ நீங்க என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நம்மள அத மாதிரி யார் சொல்ல முடியும்? என்னன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒரு குழந்தையா இருக்கும்போது நம்ம பிள்ளைகள், நம்முடைய பெற்றோருக்கு நம்ம ப்ரெஷியஸா இருந்தோம். இந்த பிள்ளை பிறந்த நேரம் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த பிள்ளைய தேவன் எவ்வளவு ஞானத்தோட கொடுத்திருக்கிறார், புத்தியோட கொடுத்திருக்கிறார். அப்படியே இந்த குழந்தைகளா இருக்கும்போது ஒரு சில நாட்கள் அப்படியே நம்முடைய காலங்கள் போக போக என்னுடைய சொந்த சம்பத்து, என்னுடைய சொந்தம் என்று சொல்றது கூட யாருமே இருக்காது. நான் காலங்கள் வரலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தையின்படி கேட்டீங்கன்னா நீ எனக்கு சொந்த சம்பத்து, என் சொந்த குடும்பத்துல வந்துடுற. ஆண்டவர் சொல்றாருல, என் சகோதரி யார், என்னுடைய தாய் யார், வசனங்களின்படி கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் எனக்கு சொந்த தாயும் என்னுடைய சகோதரியுமா இருக்கிறாங்க, சகோதரனா இருக்கிறாங்கன்னு சொன்னார். இந்த பாக்கியம் தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லு என்று சொல்லி
அப்ப இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் நம்மை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்போம். சில நேரங்களில் இதுல இருந்து குவிட் ஆயிட்டு எங்கேயாவது போயிடலாமா, இதை தாண்டி எங்கேயாவது போயிடலாமா. சில பேர் நினைப்பாங்க இந்த உலக வாழ்க்கையில முடிச்சிட்டோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்துல போய் நல்லா ரெஸ்டா இருக்கலாம்னு சொல்லி. தேவன் வைத்திருக்கிற கடமைகளை யார் செய்கிறது? நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு பாக்கி இருக்குமானா ஆண்டவருக்காக அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை. எந்த பாதையில போனா என்ன, யார் வேணா நம்மளை விட்டு விலகலாம், கர்த்தர் மாத்திரம் விலகவே மாட்டார். கர்த்தரின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அநேகர் தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருக்காங்க. நமக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். எல்லாருமே தேவனுக்கு தேவை. ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இப்போ என்னை இந்த நாள்ல கூட என்னை வைத்திருக்கிறான்னா காரணம் என்னன்னா, ஆரம்பம் முதலே ஆண்டவருடைய வழி நடத்துதலை நான் பெற்று இருந்தேன். எனக்கு என்ன வழியில நடக்கணும்னு தெரியாத காலங்கள்ல இருந்தே தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றதுனால, இந்த ஊழியத்தை குறித்து தரிசனத்தை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நிலை நிற்க முடியுது. எத்தனையோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணனாலும், சோர்ந்து போக செஞ்சாலும், யார் எதிராய் விமர்சித்தாலும், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் நான் ஆண்டவருக்காக வாழ முடியுதுன்னா காரணம் அந்த நாட்கள்ல பெற்ற தரிசனம் தான், அந்த நாட்கள்ல கொடுத்த வெளிப்பாடுகள் தான். அப்ப இன்னைக்கு நீங்க ஒருவேளை இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட சரி, இப்ப கூட கேட்கலாம், ஆண்டவரே எதற்காக இந்த உலகத்துல இன்னமும் உயிரோட வச்சிருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீர் எனக்கு வெளிப்படுத்தும், நான் உமக்காக பிரயோஜனம் அடையட்டும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை சொந்த குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களை கொண்டு போகிற சகல தேசங்களையும் கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஒரே ஒரு வாழ்க்கையை தான் சாதித்துட்டு நாம் போலாமே, அதுதான் ஆசை. நம்ம படுக்கையில விழுந்து அப்படி ஒரு பீரியடுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்குலாம் அதுதான் ஆசை. தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக உழைக்கணும், கர்த்தருடைய சித்தம் செய்து முடித்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த மரணத்துக்குள்ள போயிடணும். அப்புறம் இந்த உலகத்துல இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப இப்படி ஒரு வாழ்க்கையை நாம சவாலாக ஏற்றுக்கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். இன்னைக்கு நம்ம நம்பிக்கையோட தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, யாரெல்லாம் தகப்பனை பாதைகளிலே போகும்போது ஆண்டவரே எரேமியாவை போல என் மீது ஒரு அழைப்பு இருக்குதா, தெரிந்து கொள்ளுதல் இருக்கா, என்னால ஏதாவது முடியுமா, ஒருவேளை மோசையை போல திக்குவாய் மந்தனாவு, இடையில அந்த மந்தனாவு திக்குவாய் வரும்போது தாங்கிக்க முடியாதுதான் ஆண்டவரே. அப்ப பிறவியிலே ஒரு ஊனம் இருந்துச்சுன்னா தாங்கிக்க முடியும். அது மாதிரி இளம் பிராயத்திலேயே ஆண்டவரே அநேக காரியங்கள் அவங்களுக்கு இருந்தனா அதே இதுல பழகிடுவாங்க. ஆனா திடீர்னு சில காரியங்கள் சம்பவிக்கும் போது அதுல பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே வல்லமையான கருவிகளாய் பயன்படுத்தத்தான் ஆண்டவரே, அவர்கள் மூலம் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படதான் நீர் அவர்களை இப்படிலாம் நடத்துகிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, வேலைக்கு போகிற பிள்ளைகள் அவளுக்கு அப்பா அந்த சம்பள உயர்விலேயே நினைக்கும் போது என் ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட நாளில அவர்களுக்கு ஒரு வாசலை திறந்துத்தார். எந்தெந்த மனிதர் கண்ணில் தயவு கிடைக்கணுமோ தயவு கிடைத்து அவளுக்கு வருமானத்தை பெருக்கித்தார். ஆண்டவரே, கடன் சுமையில ஆண்டவரே இன்னும் கடன் படாத படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில அவர்களை கரங்களின் பிரயாசத்தை சாப்பிட அவர்கள் பாக்கிய நன்மை உண்டாயிருக்க அவள் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கரங்களை நீட்டி அள்ளி கொடுக்கறதுக்குதான நிறைவான நன்மையினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீங்க ஆண்டவரே உங்க கையில நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம்னா நீங்க நடத்துற எல்லா பாதையிலையும் ஒரு சமாதானத்தை தருவீங்க. குழப்பங்கள் இருந்தாலும், ஒரே புயல் வீசினாலும் என் ஆண்டவர் அதை அமைதிப்படுத்துகிற வல்லமையும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்திலே, ஒவ்வொருவருக்கு கொடுத்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடி முடித்து உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு வரும் மட்டும் ஆண்டவரை உங்களுக்கு சாட்சிகளாக வாழ எங்களை பலப்படுத்தும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளால் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளும். உள்ளத்தின் காயங்களை ஆற்றும், சிந்தனையின் காயங்களை ஆற்றும். எவைகளை மறக்க வேண்டுமோ மறக்கவும் என் ஆண்டவர் சொல்லுகிற புதிய நாமத்தினால் உடைய பிள்ளைகள் அழைக்கப்பட கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.